எங்க பாட்டி வந்து குஞ்சு வியாபாரம் பண்ணுவா. கோழி குஞ்சு வியாபாரம் பண்ணுவா. குஞ்சு எடுத்து குடையில வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போறது, குஞ்சை வித்துறது, கேட்டு காசு கொடுக்காத வந்துடுறது, எப்பவுமே ஏமாத்திட்டு வந்துடுறது. சரி, இந்த கிழவி வாரம் வாரம் வர்றா, ஏமாத்திட்டே போறா. இந்த கிழவிய கையோட புடிச்சு மானத்தை கெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கார எடுத்துட்டு பாத்துக்கிறான். செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குஞ்சு எடுத்து குடையில வச்சுக்கிட்டு இது 2 தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு மாறாப்பு துணி மேல போட்டுக்கிட்டு நேரா சந்தை கடைக்கு போவேன். சந்தை கடைக்கு போன உடனே கேட்டுக்காரன் கண்டுக்கிட்டான், ஏமாத்திர கிழவி வர்றான், இன்னைக்கெல்லாம் கையோடியா புடிச்சு போடணும் அப்படின்னு பக்கம் வர கேட்டுக்கார கெடுக்கன்னு பிடிக்கிறது போறாங்க. சம்பளம் வாங்கிதான் சும்மா போறதா பக்கம் வர விட்டு முந்தாடு போன வாரம் அப்பதான் லப்புக்குன்னு வந்து ஒரு கிழவி பிடிச்சி குப்புறாங்க. சரி, கேட்டுக்காரர்களுக்கு அந்த கிழவிகளுக்கு கேட்டுக்காரங்க கிழவிகளுக்கு ஆனா உர்ரா கூடிய பாரு நெஞ்சு மேல உழுந்துச்சு பாரு. இந்த கேட்ல அந்த கேட்டு போய் விழுந்தான். சிவன் கொடுத்தா அப்படி நம்ம பாம்பு சொரக்காயிட்டு இருக்கணும். என்ன அத்தாந்தோட வச்சுட்டு இருக்கீங்க, பெரிய பில்டப் பண்ணிட்டு அப்படியா என்ன நாட்டுக்கிறேன். ஆமா, என்ன வயசு இருக்கும்? எங்க பாட்டிக்கு 85 வருஷம் ஆகுது. அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப 85 வருஷம் ஆயிட்டா எல்லாத்துக்கும் தொங்கிக்குமா? என்ன இளவன் நம்மளுக்கு என்னமா அந்த பொம்பளை விஷயம் எல்லாம் தெரியலவே தெரியாது. அம்மா அம்மா இருந்தாலும் இருக்கட்டும்மா. நம்ம தவறான பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் ஆமா, இந்த சபையை முன்னிட்டு வருகின்ற போது நான் யார், நீங்க யாரு, எமதுடைய பெயர், உன்னுடைய பேர் என்ன உனக்கு தெரியுமா? சொன்னாத்தாங்க நாமனத்தை நம்ம கண்டோம். நாம என்னத்த கண்டோம் சொல்லவா? ஆமாம்மா.
அம்மா 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 இது நான் உனக்கு முட்டுக்கல்லா கை எங்கடா வச்சிருக்கிற? எங்க பண்ணிட்டு இருக்கா முட்டுக்கல்லு? முட்டுக்கல் எங்க நட்டு இருக்கானா? ஒரே பொலிமா பொலி பொலி தான் முட்டுக்கல்லு. என்ன என்ன எங்க முட்டுக்கல்லு? கை எங்க வச்சிட்டு இருக்கற? இது உனக்கு முட்டுக்கல்ல உனக்கு? முழங்கை அங்க புட்டுச்சா? நானே எடா மெது 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 இருக்கு. மெது மெது இருக்குதா? அதுக்குதான் அந்த பொம்பளைகளை கண்டா எனக்கு பிடிக்கிறதுலப்பா. பொம்பளை வயசு புள்ளைகளை கண்டாவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதுல. ஏன் எதனால பிடிக்கிறதுல? வயசு புள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி பூ கேக்குறீங்க, சீலை கேக்குறீங்க, பாவாடை கேக்குறீங்க, ஜாக்கெட் கேக்குறீங்க, நிறைய கேக்குறீங்க. அது மட்டும் இல்ல மாமா மாமா போன வருஷம் நல்லா அடிச்ச இந்த வருஷம் நல்லாவே அடிக்க மாட்டேங்கிற அப்படி ரிப்போர்ட் வர பண்றீங்க. வளர்த்தறி போறதான் ஆரி புல் அடிக்கிறது. அதனால எனக்கு வயசு பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கூட பிடிக்கிறதுல. ஏன் எதனால தெரியுமா? 3 கிளைவை வச்சுட்டு இருக்கிறேன் நானு. 3 கிளைவை வச்சுட்டு இருக்கிறேன். என்னத்துக்கு 3 கிளைவை வச்சுட்டு இருக்கிறேன்? ஒரு கிழவிக்கு வந்து ஓய்வு காசு 1000 ரூபாய் வாங்குறாங்க. 1000க்கு ஆசைப்பட்டு 3 கிளைவை வச்சுட்டு இருக்கிறேன். சரி வீட்டுலப்பா வீட்டுல 3 கிளைவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்துச்சா? 3 கிளைவை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் 1000க்கு ஆசைப்பட்டு. அண்ணா அவங்க நம்மள ஒண்ணு கேக்குறதுல சீலை கேக்குறதுல கைக்கு ஒண்ணு கேக்குறதுல வருஷத்துக்கு 2 சீலை ரேஷன்ல கொடுத்துறாங்க. சரி வாரத்துக்கு ஒரு தலை போல குச்சி மீட்டர் இருந்தா போதும். வாயில அடக்கிட்டு நம்மள ஒண்ணு அடிச்சா என்ன அடிக்க போனா என்ன நம்மள ஒண்ணுமே கண்டுக்கிறதுலம்மா. அம்மா 3000 நம்பி 1 லட்சம் சீட்டு போட்டேன். அப்படியா? எப்படி உசாரானால தானே? ரொம்ப உசாரானால தானே 1 லட்சம் சீட்டு போட்டேன். சரி அம்மா அதுல ஒரு ஏழை போச்சு. ஏழை போச்சா? கிழவி வயசு மீறி செத்து போயிட்டா. அதுல ஒரு கிழவியா? ஒரு கிழவி வயசு மீறி செத்து போயிட்டா. சீட்டு கட்டுறதுக்கு பணம் இல்ல. அதனாலதான் எத்தனைக்கு வந்திருக்கிறேன். யாரான ஓஏபிஎஸ் வாங்குறாங்களா இல்லன்னு கேட்டு வந்துடுறேன். சரி இந்த ஆயா ஓஏபிஎஸ் ஆயா நீங்க தானே ஓஏபிஎஸ் வாங்குறியா? சரி ஆயா நீங்க தானே ஓஏபிஎஸ் வாங்குறியா? சரி ஏதோ 5-6 பேர் ஓஏபிஎஸ் வாங்குறாமா. ஐயா தான் காத்தால ஏதோ முடிவு. சரி அப்படியா? ஆமா இருக்கட்டும். அம்மா அம்மா எமதுடைய பெயர் தான் கனகவள்ளி என்று சொல்லலாம். ஓஹோ உன்னுடைய பேர் தான் கனகவள்ளி. உண்மைதான். அம்மா உன்னுடைய பெயர் கனகவள்ளியாக இருந்தாலும் சரி உன்னை பெற்றெடுத்த தாயா தந்தையார் யாரம்மா? அம்மா எமதுடைய பெயர் கனகவள்ளியாக இருந்த போதிலும் இருந்தாலும் இந்த கனகவள்ளி அம்மனை பெற்றெடுத்து தாயார் தந்தையார் யாரம்மா? அம்மா அம்மா 10 மாதம் 300 நாள் 18,000 தச நாளைக்கு 7,200 மணி நேரம் அங்கத்தில் சுமந்து பெற்ற வேறுபட்ட தெய்வங்கள் யார்? தெய்வங்கள் யாரம்மா சொல்லவா? ஆமாம்மா. அம்மா
எச்சனையிலேயே சேர்ந்த ஆஹா. முருகன் அண்ணா அவர்கள் சரி அதாவது ஜெயலலிதா மீது ஆ. 10 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. ஒரு காஜாவுடைய மறுகாஜான மலையா வளர்ந்து உன்ன மக்கள் சமத்த மன சமத்த தானி சமத்த பால் கூட பெருகி எந்த முகம் போனாலும் அண்ணன் முருகன் தங்க முகத்தோட வர வேண்டும் என்று நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அம்மா என்னை இன்றெடுத்த தாயார் தந்தையார் யார் தெரியுமா? யாரம்மா? என் தாயோ சிவகாமி அம்மன், தாயாரோ சிவகாமி அம்மா, தந்தையோ சிவராஜ மன்னன். சிவராஜ மன்னர். என்னுடைய தாய் தந்தைக்கு நான் மகளாக பிறந்து 16 வயது பருவ பெண்ணான பிறகு பிறகு என்ற திருமணம் செய்த மன்னவர் யார்? யாரம்மா?